ஃப்ரெண்ட் ஃபுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ நம்ம ஒவ்வொரு வீடியோலையுமே ஒவ்வொரு டீம்ஸை பற்றி தான் டீட்டெயிலாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் வந்து நிறையா பேர் வந்து மற்ற டீம்ஸை பற்றி ஏன் பேச மாட்டேன்னு கேட்டுட்ருக்கீங்க. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம ஆர்ஆர் அண்ட் ஜிடியை தான் மெயினாக பார்க்க போகிறோம். ஸோ ஆர்ஆர் அண்ட் ஜிடியில் எந்த பிளேயர்ஸை ரீட்டைன் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்றதா இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆர்ஆர் அப்படி சொன்னால் நம்ம அஷனா கண்டிப்பாக அங்கே தான் இருக்காங்க. ஸோ அவர் வந்து பல வீடியோஸ் போட்டுட்டு தான் இருக்கார். ஸோ நிறைய பேர் வந்து அவரையும் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க, நிறைய விஷயம் கேட்டிருப்பீங்க. ஸோ இருந்தாலும் நம்ம சைட்லேருந்து என்ன சொல்ல வரோன்றது கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தெளிவான எக்ஸ்ப்ளனேஷன் கிடைக்கும் நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்ஆர் அப்படின்னு சொன்னோன்னே லாஸ்ட் இயரே வந்து ஒரு கப்பு வாங்குறதுக்கு ஒரு கேப்பபிள் இருக்கிற ஒரு டீம்னா கண்டிப்பாக அவங்க சொல்லி தான் ஆகணும். இருந்தாலும் அவங்களோட பேட் லக் அவங்களோட வாங்க முடியுன்றத உண்மை. ஸோ இந்த வருஷம் வந்து பிளேயர்ஸ் ஃபுல்லாக ஷஃபிள் பண்ணி திருப்பியும் ஆக்ஷனில் எடுக்க போகிறாங்க. ஸோ எந்தெந்த பிளேயர்ஸை மெயினாக அவங்க ரிட்டைன் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வளவலன்னு பேசணும்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து விஷயத்துக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓப்பனிங் எடுத்தோன்னா சஞ்சு சாம்சன், அதில் வந்து ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ அவர் தான் நம்பர் 1 பிளேயராக இருப்பார். ஸோ 18 குரோஸுக்கு வந்து ஃபஸ்ட்டு ரிட்டைன்டு பிளேயர் அவராக தான் இருப்பார். ஸோ அதற்கடுத்து செகண்ட் பிளேஸ்னால் கண்டிப்பாக வந்து எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் தான். ஸோ அவர் வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அவர் தான் கண்டிப்பாக ரிட்டைன் பண்ணி ஆகணும். ஸோ எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் நம்பர் 2ல் இருப்பார் 14 கோடியில். ஸோ அதற்கு அடுத்தபடியாக 11 கோடி யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரியான் பராக். ஸோ நிறைய பேர் வந்து ரியான் பராக்கை கூட ஆக்ஷனில் எடுக்கலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ரியான் பராக் வந்து ஆக்ஷனில் போய் திருப்பி எடுக்க முடியுமானா கண்டிப்பாக டவுட்டு தான். ஸோ கண்டிப்பாக ஒரு ஹியூஜ் அமௌண்ட் தான் போவார். ஸோ அதுக்கு பதிலாக அவரை 11 கோடி கொடுத்து கண்டிப்பாக ரிட்டைன் பண்ண தான் பார்ப்பாங்க. ஸோ அதை தான் வந்து அவங்களும் யோசிச்சிருப்பாங்க தான் நம்புகிறேன். ஸோ அதற்கு அடுத்து தான் வந்து பெரிய ட்விஸ்ட்டாக இருக்குது. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கடுத்து 18 கோடி அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக வந்து ஜோஸ் பட்லர் வந்து அதுக்கு வந்து சரியான ஆளாக இருப்பார். ஸோ அதற்கடுத்து திரும்பவும் 18 கோடிக்கு ஜோஸ் பட்லர் போவாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. நம்ம அஸ்வனா கூட அதை தான் பேசியிருந்தாங்க. ஸோ ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பட்லருக்கு 18 கோடி போவாங்கன்னா கண்டிப்பாக டவுட்டு தான். ஸோ மேக்ஸிமம் வந்து அவங்க ஆர்டிஎம்மோட தான் போகணும்னு பார்ப்பாங்க. ஸோ என்னோட கால்குலேஷன் படி மேக்ஸிமம் வந்து 3 பிளேயர்ஸ் தான் ரிட்டர்ன் இருப்பாங்க. ஸோ அதற்கு அடுத்தபடி கேப்டு பிளேயர் இல்லாமல் அன்கேப்டாக கூட கண்டிப்பாக அவங்க ஒரு பிளேயர் 2 பிளேயர் எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ எல்லா டீம்லையும் பார்த்தீங்கன்னா அன்கேப்டு பிளேயர் எக்கச்சக்கம் பேர் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ஆர்ஆர் வந்து ஒரு அன்கேப்டு பிளேயர் மேக்ஸிமம் எடுப்பாங்கன்னு தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பிளேயர் யாருன்றது உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக அதையும் கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து அன்கேப்டு இருக்கும்போது எடுத்துடலாமே அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் ஆர்டிஎம் வந்து நமக்கு குறையும். ஸோ அதற்காகவே பார்த்தீங்கன்னா கேப்டு அண்ட் அன்கேப்டுன்றதில் அன்கேப்டில் மேக்ஸிமம் ஒரு பிளேயர் மட்டும் தான் எடுப்பாங்க. ஸோ நம்ம இன்னொரு பிளேயர் கண்டிப்பாக வந்து நம்ம ஆர்டிஎம்மில் எடுக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ ஆர்டிஎம் வேணுன்றதுக்காகவே கண்டிப்பாக வந்து பிளேயர்ஸை குறைச்சி தான் கண்டிப்பாக ஆக்ஷனுக்கு போவாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஆர்ஆர் அப்படின்னு எடுத்துட்டோன்னா கண்டிப்பாக ஓப்பனிங் வந்து சஞ்சு சாம்சன், ஜெய்ஸ்வால் அண்ட் ரியான் பராக் மேஜராக இந்த 3 பேர் தான் இருக்காங்க. ஸோ அதற்கடுத்தப்படி இன்னும் சில பேர் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து பவுலிங் ஆப்ஷனே இல்லையாப்பா, பவுலிங்கே இல்லாமல் எப்படி அவங்க போவாங்க, கண்டிப்பாக ரீட்டைன் பிளேயரில் கண்டிப்பாக வந்து பவுலர்ஸ் கண்டிப்பாக இருப்பாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதற்கு உதாரணமாக நிறைய பேர் வந்து சந்தீப் சர்மா அண்ட் ஆவேஷ் கான். ஸோ இந்த 2 பேரில் எப்படி பார்த்தாலும் சில பேர் வந்து 8லேருந்து 10 கோடி கண்டிப்பாக போவாங்க. ஸோ ஏதாவது ஒரு பிளேயரை 4th பிளேயராக ரிட்டைன் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக 5th பிளேயர் வந்து இவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தர் ரிட்டைன் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்றாங்க. ஸோ இருந்தாலும் வந்து பட்லருக்கு 18 crores எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஸோ இதில் ஏதாவது சந்தேகம் இல்லை டவுட்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக அதையும் கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அதற்கு அடுத்தபடியாக ஸோ அடுத்த டீம் சொன்னோன்னா கண்டிப்பாக நம்ம டெல்லியை பற்றி பேசி ஆகணும். ஸோ லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் அடுத்த டெல்லியை பற்றி பேச போகிறோம் சொல்லிட்டே தான் இருந்தேன். ஸோ இப்போ வந்து கண்டிப்பாக வந்து டெல்லியை பற்றி தான் பேசி ஆகணும். ஸோ இனிமேட்டு வந்து நம்ம தப்பிக்க முடியாது. ஸோ இப்போ டெல்லிக்கு ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஆப்ஷனே வேறு எந்த இதுவுமே இல்லை. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம ரிஷப் பண்ணிட்டு தான். நிறையா பேர் கேட்கலாம், அவர் ஆக்ஷன் வருவார், சிஎஸ்கே எடுக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நிறையா பேர் பேசிட்டு தான் இருந்தாங்க, ரிஷப் பண்ணது ட்ரேடு மூலமாக வர போகிறாரு அப்படி இப்படின்னு அப்போயே நான் சொல்லிட்டு தான் இருந்தேன். டெல்லியில் கண்டிப்பாக வந்து அவங்க வந்து ரிஷப் பண்ணிட்டு விட மாட்டாங்க அப்படின்னு. ஸோ இப்போவும் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து கண்டிப்பாக 18 crores வந்து ரிஷப் பண்ணிட்டு தான், அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதற்கு அடுத்தபடியாக 14 crores வரும்போது அக்ஷர் தான். ஸோ அதுலேயும் வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ஸோ அதற்கடுத்து 11 கோடி அப்படின்னு வரும்போது இப்போ அவருக்கு வந்து சில விஷயம் தோணலாம். இப்போ வந்து பேட்டர் சைடு போகிறதா, இல்லை பவுலிங் சைடு போடுறதா, இல்லை ஆல்ரவுண்டர் போகிறதா அப்படின்னு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் மேக்ஸிமம் சொல்லக்கூடிய பிளேயர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக பேட்டரில் வந்து வெளிநாட்டு பிளேயரில் வந்து ஸ்டப்ஸ் இருக்கார். ஸோ அவரை வந்து நார்மலாக யாருமே மறந்துட மாட்டாங்க. ஸோ அவரை மேக்ஸிமம் ரீட்டைன் பண்ண தான் பார்ப்பாங்க. ஸோ அவர் ஆக்ஷனில் வந்தார்னா 11 கோடிக்கு போவாரான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சான்சஸ் இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ ஸ்டப்ஸ் இருக்கார். ஸோ அதற்கு அடுத்தபடியாக ஒரு லெஃப்ட் ஆர்ம் சீமர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கலீல் அகமது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு இந்தியன் ஃபேஸ் பவுலர். ஸோ ரீசெண்டாக வந்து இந்தியன் டீமில் வேறு இடம் கிடச்சிருக்கு. ஸோ அவரும் கண்டிப்பாக மைண்டில் இருப்பாங்க. ஆனால் இவங்க யாருக்கு போகிறாங்கன்னு தெரில. அதற்கடுத்து பிருத்வி ஷா கூட இப்போ வந்து ரீசெண்டாக வந்து
நம்ம இரானி கப்பில் கூட நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதையும் யோசிச்சு தான் பார்க்கணும். ஸோ இவங்களில் வேறு யார் வந்து தேர்ட் ஆப்ஷனாக இருக்குன்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷன் கண்டிப்பாக போயிட்டுருக்கும். ஸோ இதில் சில பேர் வந்து அன்கேப்டு பிளேயராக கூட சில பேர் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னை பொறுத்தவரைக்கும் அன்கேப்டு பிளேயர்னால் எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே வந்து கேப்டு பிளேயராக மாறிட்டாங்கன்றது தான் உண்மை. ஸோ சில பேர் கண்டிப்பாக இருக்கலாம். ஸோ மேக்ஸிமம் வந்து ஆர்டிஎம்மோடு தான் போகணுன்னு தான் பார்ப்பாங்க. ஏன்னா இங்கே கேப்டு பிளேயர்ஸே லிஸ்ட் அதிகமாக இருக்கிறதுனால மேக்ஸிமம் அன்கேப்டு பிளேயர் இல்லாமல் ஸோ அவங்க வந்து ஆர்டிஎம்மோட தான் போகிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ என்னோட ப்ராபபிள் சான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டெல்லியை பொறுத்த வரைக்கும் ரிஷப் பண்ட், அக்சர் அண்ட் தேர்ட் ப்ளஸ் இவங்களில் யாரோ ஒருத்தர் தான் இருக்கும். மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு ஸ்டப்பாக தான் இருக்கும். ஆனால் சில பேர் சொல்கிற விஷயங்கள் வந்து குல்தீப் யாதவ் அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த 2 பேரில் யார் அவங்க ஆப்ஷனாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க கண்டிப்பாக அதிகம் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அதற்கு அடுத்தபடியாக அடுத்த டீம் யாரும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம தமிழ்நாடு பிளேயர்ஸ் அதிகமாக இருக்கிற நம்ம ஜிடி தான் சொல்லி ஆகணும். எஸ், குஜராத் டைட்டன்ஸ். ஸோ நம்ம முன்னாடி பேசிகிட்டு இருந்தோம். ஸோ ரிட்டன்ஷன் பிளேயர்ஸ் வந்து அதிகமாக யாருக்கு தேவைப்படும், மும்பைக்கு, சென்னைக்கு அண்ட் ஆர்சிபி, ஸோ இவங்களுக்கு தான் தேவைப்படும் பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ வந்து ஜிடியோட லிஸ்ட் எடுக்கும்போது தான் தெரியுது ஸோ அவங்களுக்கு தான் வந்து அவ்வளோ தேவைப்பட்டிருக்கு அப்படின்றது. ஸோ நான் சொல்லும் போது அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஜிடியோட ஓப்பனிங் பிளேயர் அப்படின்னு சொன்னவங்க எல்லாருமே தெரியும். ஸோ ஹர்திக் பாண்டியா போயிட்டார். இருந்தாலும் லாஸ்ட் இயர் வந்து அவங்க கில் தனமாக விளாண்டாங்க. ஸோ தோல்வி தான் கண்டிருக்காங்க. இருந்தாலும் அந்த டீம் வந்து எவ்வளோ பொட்டன்ஷியலான டீம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஓப்பனிங் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ரிட்டைன் பண்ண போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதில் சுப்மன் கில் தான் நம்பர் 1 பிளேஸில் இருப்பார். அது எந்த சந்தேகம் இல்லை. ஸோ அதற்கு அடுத்தபடியாக எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து ரஷீத் கான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அவர் கேப்பபிள் இருக்குன்னு தான் இல்லைன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் நம்ம ஐபிஎல்லில் இந்தியன் பிளேயர்ஸும் அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஸோ இந்தியன் பிளேயர்ஸும் அதிகமாக இருக்கணும். ஆனால் ரஷீத் கான் வந்து அவங்க பிளேயிங் லைனில் எப்போவுமே இருக்கக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ எப்படி பார்த்தாலும் அவரை வந்து மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன்னா கண்டிப்பாக வந்து 14 crores இல்லாட்டி வந்து 11 crores வந்து அவர் கண்டிப்பாக வந்து அவரை தக்க வச்சுப்பாங்க. ஸோ அதில் வந்து இன்னொரு பிளேயர் யாராக இருக்கும், ஸோ நம்பர் 2வா இல்லை நம்பர் 3யா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அதுவும் நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது. ஸோ நம்ம எல்லாமே பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஒரு பவுலர் மறந்துட்டோம் தான் கண்டிப்பாக சொல்லணும். எஸ், முகமது ஷமி. ஸோ அவர் வந்து எப்படா இந்தியன் டீம் கம்பேக் கொடுப்பாருன்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் எப்படி குஜராத் டைட்டன்ஸ் வந்து அவங்கள கண்டிப்பாக விடுவாங்கன்ற யோசனை கண்டிப்பாக அவங்களுக்கும் இருக்கும். ஸோ முகமது ஷமி காயத்துலேருந்து கண்டிப்பாக ரெக்கவர் ஆயிடுவார், இந்தியன் டீமுக்கு கம்பேக் கொடுப்பார் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அடுத்த வருஷம் நடக்கூடிய ஐபிஎல்லுக்கு கண்டிப்பாக அவர் ஃபிட்டாக தான் இருப்பார், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் செகண்ட் பிளேஸில் மேக்ஸிமம் ஷமி வரக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது தான் நான் சொல்லுவேன். ஸோ அது இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ரஷீத் கான் ஆர் ஷமி. ஸோ இவங்க தான் வந்து நம்பர் 2 அண்ட் நம்பர் 3யாக இருப்பாங்க. ஸோ அதற்கடுத்து திருப்பி 4 அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக வந்து டேவிட் மில்லர் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் டேவிட் மில்லர் நல்ல கேப்பபிள் பிளேயர் தான். அந்த கெப்பாசிட்டி அவருக்கு இருக்குது. ஸோ ஒரு ஃபினிஷராக வந்து லெஃப்ட் ஹேண்ட் பேட்டரு. ஸோ நம்ம வேர்ல்டு கப் கூட மறந்துருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த விஷயங்கள்லாம் எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கும். ஸோ என்ன இருந்தாலும் ஒரு 18 crores வரும்போது கண்டிப்பாக யோசிப்பாங்க. ஸோ அதுக்கு பதிலாக ஆர்டிஎம் வச்சு மேக்ஸிமம் வந்து ஆர்டிஎம்மில் தான் எடுக்க பார்ப்பாங்க. ஸோ 3 ரிட்டன்ஷன் ப்ளஸ் அன்கேப்டு பிளேயர்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பிளேயர் வந்து ஜிடி தக்க வச்சு தான் ஆகணும். ஸோ அது யாருன்னு தான் வந்து இப்போ பெரிய கன்ஃபியூஷனாக இருக்குது. ஸோ அன்கேப்டு பிளேயர் வரும்போது என்னை பொறுத்த வரைக்கும் ஜிடியில் தான் வந்து நிறையா பிளேயர்ஸ் இருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். ஸோ உதாரணத்துக்கு அவங்க வந்து ராகுல் திவாட்டியாவாக இருக்கலாம், இல்லாட்டி நம்ம ஊர் ஷாருக் கானாக இருக்கலாம், 2வது விஜய் சங்கராக இருக்கலாம். அதற்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா அபினவ் மனோகர். ஸோ இன்னும் சொல்லப்போனால் மோகித் சர்மா. ஸோ மோகித் சர்மாலாம் நம்ம மறந்துடவே மாட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ குஜராத் வந்து ஹர்திக் பாண்டியா தலைமையில் ஃபைனல் ஓவர் மோகித் சர்மா தான் போட்டிருந்தாரு. ஸோ அவரும் வந்து அன்கேப்டு பிளேயர் லிஸ்ட்டில் தான் வருவார்ன்றது தான் உண்மை. ஸோ இத்தனை பிளேயர்ஸில் நடுவில் நம்ம சாய் சுதர்ஷன் வேறு மறந்துட்டோன்னு இல்லை. சாய் சுதர்ஷனை இதில் எந்த லிஸ்ட்டில் வைக்க முடியாது. ஸோ ஆரம்பத்தில் ஓப்பனிங்கில் ஷமி அண்டு ரஷீத் கான் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு மத்தியில் வந்து நம்ம சாய் சுதர்ஷனை உள்ளே கொண்டு வர்றதுன்ட்டு கொஞ்சம் கண்டிப்பாக யோசனையாக தான் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் ஆர்டிஎம் வந்து சாய் சுதர்ஷன் தான் யூஸ் பண்ணுவாங்க, அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. அதை தாண்டி அன்கேப்டு பிளேயரில் இத்தனை பிளேயர்ஸ் இருக்கும்போது இதில் எந்த ஒரு பிளேயர் எடுப்பாங்களா இல்லை 2 பிளேயர்ஸுமே எடுத்துருவாங்களா? ஸோ 2 பிளேயர் எடுத்தாலும் கண்டிப்பாக அவங்க ஆர்டிஎம் குறையும். ஸோ எல்லாத்தையும் யோசித்து பார்த்து தான் முடிவு பண்ணுவாங்க. ஸோ எல்லாமே வந்து 31st தான் நமக்கு தெரிய வரும். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இதற்கு அடுத்தபடியாக இன்னும் நிறையா பிளேயர்ஸ் வந்து நம்ம வந்து சொல்லாமல் இருந்திருக்கலாம். ஸோ அதில் விடுபட்ட பிளேயர்ஸ் யாராக இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் அதையும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய அடுத்த வீடியோ கொடுக்குறேன் நான் காத்துட்ருக்கேன். தொடர்ந்து எங்கள் வீடியோக்கு ஆதரவு கொடுங்க. இதோட இந்த வீடியோ நான் முடிச்சிடறேன். அடுத்த சந்திக்கிறேன். அதுவரை உங்களிருந்து விடுபடுது சண்முகம்.